ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். மட்டன் போன் சூப் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு மட்டன் போன் தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க. மட்டன் கடையில் கொத்தமல்லி சாப் பண்ணிக்க, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ சாப் பண்ண பூண்டு, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டும், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அது ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். வாங்க என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் தனியா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இந்த சூப்புக்கு தேவையான அளவு மட்டும்தான் சேர்க்குறேன். அதனால் நான் எல்லாத்துலேயுமே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக அந்த 3த்தையும் அரைச்சி வச்சுட்டு சூப் பண்ணும்போது சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். இதில் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம். இது சளிலாம் இருந்துச்சுன்னா அதுக்காக அந்த சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா அந்த கோல்டெல்லாம் இது பண்ணும். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. லேசாக வதங்கினா போதும். இப்போ வேக தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த எலும்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபீவர் அதிகமாக இருந்து கொஞ்சம் அப்புறம் ரொம்ப வீக்காக டல்லாக ஃபீல் பண்ணும்போது, அதிகமாக கோல்டு இருக்கும்போது, நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அப்போ இதை குடித்தோன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கிளைமேட்டே சரியில்லைங்க. ரொம்ப பனிக்காலம், மார்கழி டைமில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நிறைய சளி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தனியா, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம். அது சேர்த்துருக்கேன். இதோட மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்து அது இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5, 6 பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த சூப் ரெடி பண்ணுறோம். இப்போ ரொம்ப சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம். நெஞ்சு சளி எல்லாம் ஃபுல்லாக கரைச்சி எடுத்துரும். சாப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 விசில் விடுங்க. 5 இல்லை 6 விசில் கூட விடுங்க. உள்ளே நல்ல எலும்பு சாஃப்டாக வெந்துடணும். நம்ம கடித்து சாப்பிடுவோம், அந்த சூப்போடு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக எனக்கு ஒரு 5 விசில் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நம்மளுடைய மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடரை கரைச்சி அதில் ஊற்றலாம். பட் ஆனால் நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. ஏன்னா நம்ம அதை டைரெக்டாக அந்த சூப்பு தண்ணியாக இருந்தாலும் அந்த ஒரு சத்தோடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த மாதிரி கொடுத்தே பழகுங்க குழந்தைங்களுக்கு. இது கூட பெப்பர் கூட சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா கோல்டு சளி ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடும். ரொம்ப இம்யூனிட்டி பவர் அதிகமானது. நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஷைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.